பார்த்த பிறகு தான் நான் 5 சொற்கள் சரி நான் படிச்சேன் ஒரு நாளைக்கு. அது நல்ல விஷயம். ஒரு நாளைக்கு 5 வசனம் 5 சொற்கள் படிச்சாலே போதும். ரத்னங்க ஐயாட்ட நேரம் இருக்குதானே, எங்களுக்கு நேரம் இல்ல. நாங்க எப்படியாலும் சரி முயற்சி இருந்தாலும் தெரியுமா விஷயம் ஐயா, எனக்கு நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னண்டா, அந்த சிங்களம் படிச்சு கொடுக்கும்போது நிறைய தமிழ் மக்கள் சொல்ற விஷயம் என்னண்டா, எல்லாரும் இல்ல ஒரு சில ஆட்கள் சொல்லுவாங்க என்னன்னு சொன்னா, சிங்களவனுக்கு தமிழ் படிக்க சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. மலேசியா அப்ப அது அடிப்படை அறியாது தெரியாதாக சொல்றது சார். அதை நீங்க கணக்கெடுக்க கூடாது. அது வந்து அடிப்படை தெரியணும் இல்லாட்டி நாங்க இவ்வளவுதான் அவங்களுக்கு அது கமெண்ட்ல பாருங்க. அவரும் வந்து சிங்கள சாதாரணமா கொஞ்சம் தெரிஞ்சால்தான் தமிழ் எழுத்தால சிங்களத்துல டைப் பண்ணி சிங்கள சொல்ல தமிழால டைப் பண்ணி அப்படியும் போட்டிருக்குது. சிங்களவனையும் தமிழ் படிக்க சொல்லு அப்படின்னு சொல்லி. ஆனா நிறைய பேர் நிறைய சிங்களம் தமிழ் படிக்கிறாங்கன்றது யாருக்குமே தெரியாது. இப்ப நானும் சொல்றது என்னன்னா, தமிழ் மக்கள்கிட்ட சொல்றது அடிக்கடி சொல்ற விஷயம். அடிக்கடி நான் சொல்ற விஷயம் என்னன்னா, நீங்க தமிழர்கள் அனைவரும் சிங்களத்தை கற்றுக்கொள்ளுங்க. ஆனா சிங்களவன் ஆகணும் அப்படின்றதுக்காக வேண்டி இல்ல. சிங்களவனா மாறுன்னு சொல்லல. சிங்கள மொழிய கற்றுக்கொண்டால் சிங்கள மொழிய எங்கட நாட்டுதானே சார். அப்படி நீங்க சுவிஸ் எடுத்தீங்கன்னா 4 பாஸ் சார். இல்ல நம்ம இலங்கையில இருக்கக்கூடிய ஒரு ஃபால்ட் நான் சொல்றேன், ஒரு பிழையை நான் சொல்றேன். என்னன்னு சொன்னா, இந்த தமிழ் மக்களுடைய எல்லாரையும் இல்ல 100க்கு ஒரு 60% மக்களுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னு சொன்னா, நான் சிங்களம் படிச்சா சிங்களவனா மாறிடுறேன் அப்படின்ற மாதிரி எண்ணம் நினைச்சு கொண்டு இருக்காங்க. அப்படி எல்லாம் ஒண்ணுமே இல்ல. நீங்க மொழியை கற்றுக்கொண்டா உங்களுக்கு நன்மை நீங்க மொழியை படிக்கிறதால உங்களுக்கு கிடைக்கிற நன்மை என்னன்னு சொன்னா, ஒரு ட்ரிப் போறீங்கன்னு வைங்களேன், ஒரு சிங்கள ஊருக்குள்ள உங்களோட வாகனம் போகுது, பெச் போயிட்டுது, இல்ல யாருக்காவது வயிற்று வலி ஏற்பட்டுட்டுது, இல்ல ஏதோ ஒரு சிக்கல் ஒன்று ஏற்பட்டுட்டுது, அந்த டைம்ல பெட்ரோல் தான் இல்லைன்னு வச்சுக்கொள்வோமே, இல்ல திடீரென்று லாக்டவுன் போட்டான்னு வச்சுக்கொள்ளன், அந்த சந்தர்ப்பத்துல அங்க சிங்கள மக்கள் தான் இருக்காங்க. அப்ப நீ தமிழை மட்டும் கதைச்சு எங்க அவருக்கு விளங்கலன்னு சொன்னா, சிங்கள மக்களுக்கு தமிழ் விளங்கலன்னு சொன்னா நீ என்னதை சொல்லி புரிய வைப்பாய்? அப்ப அதனால மொழியை கற்றுக்கொண்டா உனக்கு அந்த ஊர் சொந்தமான ஊர் மாதிரி தான் உண்ட விஷயத்தை நீ சொல்லலாம். அதே மாதிரி சிங்கள மக்கள் சொல்றேன் என்னன்னு சொன்னா, சிங்கள மக்கள்லையும் 100க்கு ஒரு 40% 50% ஓகே தமிழ் படிச்சு கொள்ளலாம் அப்படின்னு நினைச்சு கொண்டிருப்பாங்க. ஆனா அவங்களே ஒரு சிலவங்க தமிழ் பாஷா முகட்டது, தமிழ் பாஷை என்னதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னு சொன்னா, இப்ப சிங்கள மக்கள் என்ன செய்யறாங்க, வியாபாரம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், வியாபாரம் பண்றாங்க. ஒரு யாழ்ப்பாணத்துல இருந்து யாரோ ஒருத்தர் வாராரு, வந்து கடையில இது என்ன விலைன்னு கேட்கிறாரு. அவருக்கு சிங்களம் தெரியாது. அப்ப சிங்களம் தெரிஞ்சிருந்தா அந்த தமிழ் தெரிஞ்சிருந்தா என்ன செய்யலாம், அவங்களுக்கு ஒரு வியாபாரத்தை முன்னேற்றி போகலாம். அதே மாதிரி ஒரு அரச ஊழியரா இருந்தா மக்களோட கதைக்கிறதுக்கு ஒரு வழி வாய்ப்பு கிடைக்கும். அப்படி தன்னுடைய விஷயத்த சொல்றதுக்கு, தன்னுடைய விடயங்களை டெவலப் பண்ணி போறதுக்காக வேண்டி அந்த மொழி முக்கியமா இருக்குது. அதனாலதான் கற்றுக்கொள்ளணும். இப்ப கிட்டத்துல எனக்கிட்ட ஒரு 4-5 பேர் கால் பண்ணி சொல்றாங்க, சார் நான் சிங்களத்தை கணக்கெடுக்கல சார், நான் பேசாம விட்டுட்டேன். இப்ப எனக்கு கண்டிக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க. ஒரு அதாவது வட மாகாணத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர், நான் பேரு ஊரெல்லாம் சொல்ல விரும்பல, டிபார்ட்மெண்டே சொல்ல விரும்பல, சொன்னா சரியில்லையா அது. அவர் எனக்கு கால் பண்ணி சொல்றாரு, சார் இது வரைக்கும் நான் தமிழ் தான் கழிச்சு கொண்டிருந்தேன், நான் இந்த டிபார்ட்மெண்ட்ல தான் வேலை செய்தேன், இப்ப கேண்டிக்கு வந்து டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க, ஆனா இங்க உள்ளவங்க எல்லாருக்கும் சிங்களம் தான் இருக்கிறாங்க, எனக்கு கஷ்டமா இருக்குது, சிங்களத்தை ஒரு கிழமையில கதைக்கணும் முடியுமான்னு கேட்டாங்க. ஒரு கிழமையில எப்படி முடியும் கிட்ட இருந்தா, எனக்கு கிட்ட இருந்தா நான் படிச்சு கொடுத்தா அப்படி முடியும். ஆனா என்ன செய்யலாது, இப்படி ஆன்லைன்ல எல்லாம் எப்படியும் 1 மாசம் கூட போதாது படிக்கிறதுக்கு. அப்ப அப்படி ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது. அப்ப அதே மாதிரி என்னது, இன்னும் ஒருத்தர் கால் பண்ணி சொல்றாங்க, என்னன்னு சொன்னா, நான் ஒரு வியாபாரம் ஒன்று செய்துட்டு இருந்தேன், நான் வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தேன், நான் என்ன இப்போ சிங்களாக்கள் கூப்பிட்டு இந்த சாப்பாடு, இந்த தமிழ் மக்களுடைய சாப்பாட்டை எப்படி செய்யறதுன்னு சிங்களாக்களுக்கு சொல்லி கொடுங்க, அப்ப நான் உங்களுக்கு பே பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இதை சொல்லி கொடுக்கறதுக்கு சிங்களம் தெரியாதா? அப்படி பிரச்சனை சொல்றாங்க, நான் சிங்களத்தை கணக்கெல்லாம் விட்டுட்டேன் சார், இப்ப படிக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எப்படி? அதனாலதான் சொல்றது என்னன்னு சொன்னா, ஒரு மொழிய சிங்களம் மட்டும் இல்ல, நீ எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் கற்றுக்கொள்ளு. கற்றுக்கொள்றதுல எந்த விதமான சிக்கலுமே இல்ல, அவனா நீ மாற போறதும் கிடையாது. ஆனா கற்றுக்கொள்ளணும்ன்றதா முக்கியமான சாவுக்க நேரத்தில் மட்டும் கட்டாயம் சாகுற. இன்னொரு பிள்ளை என்னடா சார், இன்னொரு பிள்ளை என்னடா, எங்கட தாய்மொழியே எங்களுக்கு சரியா தெரியாது சார். தெரியாதோ? இப்பதான் தெரியுது.
சரி. இன்னைக்கு நாங்க படிக்க போற விஷயம் என்னன்னு சொன்னால் நிசா, ஹிந்தா, வெனுவின். நிசாண்டா என்ன அர்த்தம்? நிசா ஆனால் நிசாண்டா ஆளன்னு அர்த்தம். ஆளாள் ஆள. ஹிந்தாவும் ஆளதான். நிசாவும் ஆளதான், ஹிந்தாவும் ஆளதான். இப்ப ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அதாவது ஒரு மனிதன் இல்லாத ஒரு ஒரு இடமோ இல்ல ஒரு ஒரு பொருளோ ஏதோ ஒன்று காரணமாக இருந்தால், காரணம் ஒன்று ஏற்பட்டால் அந்த காரணத்தால இப்படி நடந்துச்சு, இந்த காரணத்தால இது முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது நிசா அல்லது ஹிந்தாவை பயன்படுத்தணும். உதாரணமா இன்றைக்கு மழை பெய்யுது, இப்ப நான் ஆபீஸுக்கு போகணும், இன்றைக்கு மழை பெய்யுது. அப்ப மழை பெய்யறது ஒரு காரணம். அப்ப அந்த காரணத்தால என்ன செய்ய முடியாது, எனக்கு ஆபீஸுக்கு போக முடியாது. வெஸ்ஸ நிசா மට අද ஆபீஸ் යන්න බැරි වුණා. வெஸ்ஸ நிசா மழையின் காரணமாக, அந்த காரணத்தை தான் இங்க குறிக்குது. வெஸ்ஸ நிசா மழையால மට ஆபீஸ் යන්න බැරි වුණා, எனக்கு ஆபீஸுக்கு போக இயலாம போயிடுது. அப்ப வெஸ்ஸ நிசான்னு சொன்னது மழையாளன்னு அர்த்தம். அப்ப மழையாள அந்த ஆளதான் நிசா. வெஸ்ஸ ஹிந்தான்னு பயன்படுத்தலாம். சரி, இப்ப ஒருத்தர் ஒரு 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 பொடியன் ஒரு பிள்ளைய லவ் பண்றான். லவ் பண்ணி அவன் ஏமாந்துட்டான். அப்ப என்ன நடக்குது, உன்னால நான் ஏமாந்துட்டேன். ஒயா நிசா அமங் ரெவட்டுனா, ஒயா ஒயா ஹிந்தா ஒயா நிசா. இப்ப நிசா ஏன் வருது, அது ஒரு காரணத்தால. ஆனால் இயல்பாக இருந்தால் நிசா அண்டு வராது, டேண்டு தான் வரும். இயல்பாக இருந்தா நிசாண்டு வராது, டேண்டு வரும். உதாரணமா இப்ப இப்ப எனக்கு சாதாரணமா என்ன செய்ய முடியும், பாட்டு பாட முடியும், என்னால பாட்டு பாட முடியும். இப்ப இது காரணம் இல்ல, அது என் இயல்பு, டேலண்ட், இயல்பு. இப்ப விஷயனால பாட்டு பாட முடியாது. ஏன், அவருக்கு பாட்டு பாடுறதுக்கு வாய் இருக்கு, காரணமெல்லாம் ஒன்றும் இல்ல, அது இயல்பு, அது வருது இல்ல, அது காரணமெல்லாம் இல்ல, அது இயல்பு. சரியா? அப்ப என்ன இயல்பு, அந்த சந்தர்ப்பத்துல மட்ட සින්දු කියන්න පුළුවන්, මං නිසා සින්දු කියන්න පුළුවන් இல்ல, මට සින්දු කියන්න පුළුවන්, මට සින්දු කියන්න පුළුවන්, விஷயன்ட்ட සින්දු කියන්න බෑ. விஷயனால பாட முடியாது. இந்த ஆளைக்கு ட பயன்படுத்தணும் சிங்களத்துல. சரியா? அப்ப விஷயன்ட்ட சிந்து කියන්න බෑ, මට පුළුවන්, என்னால முடியும், என்னால முடியும். ஆனா விஷயனாலதான் நான் நான் பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொன்னா, உதாரணமா விஷயன் என்ன பாட்டு பாட சொன்னாரு, விஷயன் எனக்கு பாட்டு படிச்சு காட்டினாரு, அவர் ஒரு காரணமாக இருந்தாரு. அந்த சந்தர்ப்பத்துல விஷயன் நிசா மாம சிந்து කියනවා. விஷயனால நான் பாட்டு பாடுறேன். காரணமாக இருந்தா நிஷா, அது காரணமாக இருந்த நிசா அல்லது பயன்படுத்தலாம். அப்ப ஒரு இயல்பாக இருந்தா டேண்டு பயன்படுத்தலாம். சரியா? சரி, அடுத்தது வெனுவென். வெனுவென் சொன்னால் இக்கு ஆக, இக்கு ஆக, இக்கு ஆக பயன்படுத்துறோம் தமிழ்ல. உங்களுக்காக, அவருக்காக, அம்மாவுக்காக, எனக்காக, எனக்காக மண் வெனுவேன், ஒயா வெனுவேன் உங்களுக்காக, நமக்காக அப்பி வெனுவேன், ஏகொள்ள வெனுவேன் அவர்களுக்காக, வினா வெனுவேன் இவருக்காக, சேர் வெனுவேன் சேருக்காக. அந்த இக்காக 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 வரதான் வெனுவேன். வெனுவேன் இக்காக. விளங்கிட்டா? அப்ப சேர் வெனுவேன் சேருக்காக, ஜனாதிபதி வெனுவேன் ஜனாதிபதிக்காக, அமெத்தி வெனுவேன் மந்திரிக்காக. சரியா? பாசல் வெனுவேன் பாடசாலைக்காக. ஓகேயா? அப்ப வெனுவேன் அப்படின்னு அர்த்தம். சரி, அடுத்தது இந்த லூ. லூவண்டா ஆம்ன்ற அர்த்தம். லூவண்டா என்ன அர்த்தம்? ஆம் வரும். சாப்பிடலாம், குடிக்கலாம். லூ நீங்களாம். கண்ணு புழுவன் லூ சாப்பிட ஏழுமாம். மமலு நானாம். ஒயாலு நீங்களாம். எலவலு லாபாயிலு மரக்கறி லாபமாம். பிசினஸ் பாடுயிலு பிசினஸ் அவருக்கு நஷ்டமாம். நஷ்டமாம். ஓ, இன்றைக்கு ஜனாதிபதி வாராராம், அத ஜனாதிபதி என்னவலு, அதனால அவர் போனாராம். ஏ நிசா ஏ ஹிந்தா ஏகியாலு. ஜனாதிபதி எனக்கு காரணாவா, ஒரு காரணம், என்னது ஒரு காரணத்தால என்ன செய்யுது,
அவர் வாராரா, அவர் போறாரு. சரியா? சரி. அப்ப லூன்றது தெரிஞ்சிருக்கு. அடுத்தது வகே விதிகட்ட. இது ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் விளங்கிக் கொள்ளுங்க. වගේண்டா போலன்ற அர்த்தம். එයා කතා කරන්නේ ඔයා වගේ. அவர் கதைக்கிறது உங்கள போல. அவர் கதைக்கிறது உங்கள போல. එයා කතා කරන්නේ ඔයා වගේ. ඇත්තටම එයාගේ මූණ ඔයා වගේ. அவர்ற முகம் உங்களை உங்கள போல ஒரு முகம் அவருக்கு இருக்கு. அப்ப போல போல போலன்னு சொல்லும்போது வகே வகே ஒயா வகே உங்கள போல, மங் வகே என்ன போல, எயா வகே அவரை போல, மே வகே இத போல, ஏ வகே அத போல, ஏ வகேம அதை போலவே, அதை போல. சரியா? வகே. அடுத்து விதிகள். விதிகள் என்று சொன்னால் மாதிரி அர்த்தம். மாதிரி. இந்த மாதிரி மே விதிகட்ட, அந்த மாதிரி ஏ விதிகட்ட. ஓ, எந்த மாதிரி கொய் விதிகட்ட, அது கேள்வின்றதுனால சிங்களத்துல த போடணும், அது ரூல்ஸ். அப்ப அதனால கொய் விதிகட்டது வருது. சரி, அடுத்தது வெள டிக்க. என்னது? வெள டிக்க. வெள என்றால் களில் என்ற அர்த்தம். வெள என்ற என்ன அர்த்தம்? களில். வெள களில். வெள களில். டிக்க கல். டிக்க என்ற அர்த்தம் கல் என்ற அர்த்தம். சரி, என்ன கல் அப்பா இது? நமக்கு தெரியாத கல்லு, பாப்போம். சரி, வெளன்னு சொன்னால் களில் என்ற அர்த்தம். ஒரு பன்மையான சொல், ஒரு பன்மையான சொல்ல நாங்க பயன்படுத்தி நாங்க போட்டா களில் என்று வரும். உதாரணமா பஸ்ஸேண்டா பஸ். சரியா? பஸ்ஸேண்டா பேருந்து. அப்ப பஸ் சொன்னா அது பன்மை, நிறைய. பஸ்ஸேண்டா அது நிறைய. பஸ்வல பஸ்களில், பஸ்வல விரிலா பஸ்களில் மக்கள் நிறைஞ்சிருக்கிறாங்க. பாரவல வீதிகளில், பாரவல பொலிசியன் நதரகர்ல தேன்னு, பாரவல பொலிசியன் நதரகர்ல தேன்னு, வீதிகளில் போலீசாரால் நிப்பாட்டு. பொலிசியன் டாலதீன் ஐயே அரகல கரண ஹிந்த. சரியா? அப்ப பாரவல பொலிசியன் இன்னவா, வீதிகளில் போலீசார் நிற்கிறார்கள். வீதிகளில் பொலிசியன் இன்னும், அது பாரவல பொலிசியன் இன்னும். சரிதானே? அப்ப கஸ்வல கெடி ஹதில தீனும். கஸ்வல மரங்களில், மரங்களில் கெடி ஹதில தீனுவா, காய் காய்ச்சிருக்குது. கஸ்வல கெடி ஹதில தீனும். கெவல்வல சல்லி நෑ මිනිස්සුන්ට. வீடுகளில், கெவல்வல வீடுகளில் சல்லி நෑ මිනිස්සුන්ට. காசு இல்ல மக்களுக்கு. வீடுகள்ல காசு இல்ல மக்களுக்கு. அந்த களில் வரும்போது வெள வெள வெளன்னு வரும். ரைட்டா? ஆபீஸ் வெள, ஆபீஸ்களில். ஆபீஸ்களில். ரைட்டா? அப்ப களில்னு வரும்போது வெளன்னு வருது. அது விளங்கிட்டு தானே? அடுத்தது டிக்க. இப்ப டிகாக்னு சொன்னா கொஞ்சம்னு அர்த்தம். டிகாக்னா கொஞ்சம்னு அர்த்தம். இப்ப டிக்கன்னு சொன்னா கொஞ்ச என்ற அர்த்தம் தரும். இல்ல கொஞ்ச. டிகாக் கொஞ்சம், டிக்க கொஞ்ச. அப்ப டிக்க டிக்க கொஞ்சம் கொஞ்சம், கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், டிக்க டிக்க தாண்டணும். கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், டிக்க டிக்க தாண்டணும். சரியா? இப்ப கொஞ்ச நேரம் டிக்க வேலாவாக். கொஞ்ச நேரம் என்ன? டிக்க வேலாவாக். அப்ப கொஞ்ச என்று பயன்படுத்துறதுக்கு டிக்க பயன்படுத்தும். கொஞ்சம் சொல்லும் போது டிகாக் பயன்படுத்துறோம். ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பக்கத்துல டிக்க என்றத போட்டா கல் என்று வரும். உதாரணமா பெட்டி டிக்க, பெட்டிகள், பெட்டி டிக்க தான், பெட்டிகளை போடுங்கள். பேண்டிக கண்ண, பேனைகளை எடுங்கள். இந்த டிக்கன்றது கிளையிடு வந்திருக்கு பாத்தீங்களா? பேண்டிக கண்ட பேனைகளை எடுங்கள். பொத்திகத்தியான புத்தகங்களை வையுங்கள். பொத்திகத்தியான பொத்திகத்தியான புத்தகங்களை வையுங்கள். அப்ப விளையாண்டகளில் டிக்கண்டா கிளை. விளையாடா நல்லா புரிஞ்சு கொள்ளணும். சரி, அடுத்தது புழுவாங் பே. புழுவாங்கடா என்ன அர்த்தம்? முடியும். மட்ட புழுவாங் என்னால முடியும், மட்ட பே என்னால முடியாது. அது புழுவாங், அது புழுவாங். இந்த கேளும் ஹெட்ட பே, ஹெட்ட பே நாளைக்கு ஏலாது. புழுவாங் ஏலும், பே ஏலாது, பே ஏலாது.
இப்ப இந்த புழுவாங்க இருக்கு தானே, இந்த புழுவாங்கோட நான் சில விஷயங்களை சொல்லித்தரேன். சரியா? நம்மன்னு சொன்னால் என்றால், நம்மனா என்ன அர்த்தம்? என்றால். என்றா புழுவண்ணம் ஏழுமண்டா, புழுவண்ணம் அதை என்ன ஏழுமண்டா இன்றைக்கு வாங்க, ஏழுமண்டா இன்றைக்கு முடியும் என்றா எண்டான்னு சொல்றோம், அதான் நம். ஏழுமண்டா இன்றைக்கு வாங்க, புழுவண்ணம் அதை என்ன முடியும் முடியும் என்றா இன்னைக்கு வாங்க சொல்ல முடியும் தானே? முடியும்டா இன்றைக்கு வாங்க, ஏழுமண்டா இன்றைக்கு வாங்க, புழுவண்ணம். புழுவண்ணம் சொன்னா ஏழுமண்டால். அடுத்தது விதிகட்ட மாதிரி, புழுவாங்க விதிகட்ட மாதிரி ஏழுமான மாதிரி, புழுவாங்க விதி இருக்கிறான் ஏழுமான மாதிரி செய்யுங்க, புழுவாங்க விதி எடுக்கிறான் ஏழுமான மாதிரி செய்யுங்க. புழுவாங்க விதி என்ன? ஏழுமான மாதிரி வாரன், ஏழுமான முறைக்கு நான் ஏழுமான மாதிரி வாரன், புழுவாங்க விதிகட்ட என்ன? அடுத்தது வகை, புழுவாங்க வகை ஏழும் போல, யாட்ட புழுவாங்க வகை அவரால் ஏழும் போல, யாட்ட புழுவாங்க வகை அவரால் ஏழும் போல, அத பே வகை ஏழாது போல, அத பே வகை ஏழாது போல, அது பே வகை. அடுத்தது தரம். தரம்னு சொன்னா அளவை குறிக்கும். புழுவான் தரம், புழுவான் தரம் இக்மங்கரன் ஏழுமான அளவுக்கு விரைவுபடுத்துங்கள், ஏழுமான அளவுக்கு விரைவுபடுத்துங்க, புழுவான் தரங் இக்மங்கரன் ஏழுமான அளவு விரைவுபடுத்துங்க, புழுவான் தரங் இக்மங்கரன். சரியா? புழுவான் தரம் ஏழுமான அளவு, புழுவான் தரம். தரம்னு சொன்னா அளவுன்னு சரியானே? அப்ப அப்ப என்ன சொல்றது, தரம்ன்றது விளையிட்டு தானே? சரி. அடுத்தது தேய போட்டா புழுவாங்கோட, புழுவாந்த ஏழுமா முடியுமா, ஏழுமா முடியுமா, புழுவாந்த புழுவாந்த. அடுத்தது நே, நேண்டா தானேண்ட அர்த்தம். இது நேண்டும் பயன்படுத்தலாம், நேதனும் பயன்படுத்தலாம் சிங்களத்துல. சரியா? புழுவான் நே ஏழுந்தானே, புழுவான் நேது ஏழுந்தானே, புழுவான் நே ஏழுந்தானே, அத புழுவான் நே இன்றைக்கு ஏழுந்தானே, ஏட்ட புழுவான் நேது அவரால் ஏழுந்தானே, ஏட்ட வெடகரன் புழுவான் நேது அவரால் வேலை செய்ய இயலும் தானே. இந்த நே அல்லது நேத தானேன்றத குறிக்குது. சரியா? சரி. அடுத்தது இந்த புழுவாங்கு முன்னால ஏதாவது ஒரு கட்டளைய போட்டால், யனவான்ற சொல்லுடைய கட்டளை என்ன? யன்ன. யன்ன என்று சொன்னால் போக, போவதற்கு, போங்க, போக, போவதற்கு, போங்க. மூன்று அர்த்தம் தருது யன்ன. யன்ன புழுவாங்க போக ஏழும். இப்ப சும்மா எண்ணண்டா போங்கன்ற அர்த்தம். ஓயா எண்ணெய் நீங்க போங்க. சரியா? அப்ப புழுவாங்க எண்ணெயோட சேர்த்தா எண்ணெய் புழுவாங்க போக ஏழும், போக ஏழும், போக போவதற்கு போங்கல் எண்ணெய். ஒரே சொல், சிங்களத்துல 3, தமிழ்ல 3. சரிதானே? எண்ணெய் தீபுனா உங்களுக்கு போக இருந்துச்சு, வாட்டை எண்ணெய் தீபுனானே உங்களுக்கு போக இருந்துச்சு தானே, வாட்டை எண்ணெய் தீபுனானே அது உங்களுக்கு போக இருந்துச்சு தானே இன்றைக்கு. அப்ப போயிருக்கலாமேன்னு சொல்ற சந்தர்ப்பத்துல தான் என்ன திபுனானே. இந்த இடத்துல புழுவாங்கன்றத நாங்க திபுனாண்டு போடுவோம் சில இடங்கள். இப்ப உதாரணமா ஏழும்னு சொன்னா, இப்ப போக ஏழும்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்ன புழுவாங்க, ரைட்டா? அப்ப போயிருக்கலாம் என்று சொல்லும் போது என்ன திபுனா, போக ஏழும் என்ன புழுவாங்க, போயிருக்கலாம் என்ன திபுனா. சரிதானே? அப்ப போக வேண்டி வந்துட்டு, போக வேண்டி வந்துட்டுது, போக வேண்டி வந்துட்டுது, சாப்பிட வேண்டி வந்துட்டுது, நான் அங்க போனதுனால சாப்பிட வேண்டி வந்துட்டு, அப்படி சொல்றேன் தானே? அது நிர்பந்தம். යන්න ගියා කියද්දී පොහ පොහ යන්න ගියා போயாச்சு කියන පුළුවන්ද? இல்ல, යන්න ගියාவுக்கு தமிழ்ல சொல் இல்ல. சரியா? යන්න ගියාவுக்கு சொல் இல்ல. යන්න ගියාண்டா போயிட்டார், எச்சர ගියා போயிட்டாரு. යන්න ගියා, ගිහිල්ලා லா කියලා පාවිච්චි කරන්නේ. அதான் அது, போயிட்டார். යන්න ගියා. ஓ මයනවා යන්න. ඔය අතීත කාලේ සහ ඉරන්ද කාල எல்லாடையும் මේ අර ආච්චි போக முடியும் தானே? දැන් කෑවා சாப்பிடாச்சு, இவ குடிச்சாச்சு, சொல்ல முடியும் தானே? குடிச்சாச்சு. சரி, இப்ப என்னன்னு சொன்னா சிங்களத்துல நாங்க சொல்றோம் தானே, மயானவ அண்ணன் எப்படி சொல்றது தமிழ்ல? நான் போறேன் போறதுக்கு தான் டிரான்ஸ்லேஷன்.
ஆனா அப்படி வராது. தமிழ்ல வந்து நான் போறேன் அவ்வளவுதான். நான் போறேன் ஓ போறேன் මම යනවා. ஓ මම යනවා. நான் போறேன். මම යන්න යනවා. நான் போறேன். நான் போறேன்னு சொன்னா මං යන්න හදන්නේ. මම යන්න හදන්නේ. நான் போறேன். මම රට යන්න හදන්නේ. நான் வெளிநாட்டுக்கு போறேன். நான் வெளிநாட்டுக்கு போறேன். මම රට යන්න හදන්නේ. அந்த இடத்துல හදන්නේ. යන්න යනවා. යන්න ගියා. இதுக்கெல்லாம் தமிழ்ல இல்ல. அது சிங்களத்துல மட்டும்தான் இருக்கு. சிங்களத்துல மட்டும்தான் இருக்கு. டிரான்ஸ்லேட் பண்ணலாம். நம்மட புத்திசாலிகள் இருக்காங்களே, நம்மட சேர்மாரும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. இந்த பட்டம் எடுத்த சேர்மார் இருக்காங்க. உபாதி சார் நான் போக போறேன்னு சொல்ல முடியுமா? நான் போக போறேன். மாமா என்ன ஓ நான் போக போறேன். நான் மாமா அண்ணனவா போக போறேன்னு சொல்லும்போது அநேகமா தமிழ்ல வந்து எண்ண ஹதனவா எண்ண ஹதன்னே அந்த அர்த்தத்தை தரும். நான் போறேன். சரியா? நான் போறேன். எத்தக்கூட கீனே தாம அப்ப போகல இன்னும். நான் போறேன்னு சொன்னா இன்னும் போகல. அப்ப போக போறேன்னு சொல்றதுக்கு எண்ணெயானவா. சரி எண்ணெய் ஹதனவான்றதுக்கு நாம அந்த மாதிரி சொல்லுவோம். அடுத்தது இப்ப எண்ணெய் யானவான்னு சொல்றேன் தானே. මෙහෙම කියන්නේ போறதுக்கு நீ போயிட்டாய். அப்படி வராது தமிழ்ல. அழுவதற்கு கண்ணீரும் மிச்சப்படுத்தாம நீ போயிட்டாய். அவ்வளவுதான். நீ போறாயின்னு சொல்லி சொல்ல இயலாது அந்த இடத்துல. ஏண்டா கிஹில்ல இவராய் நீ என்ன நீ போயிட்டாய். போயிட்டாயின்னு வராது. நீ போய் விட்டாயின்னு தான் வரும். போய் தொலைஞ்சிட்டாய். சரி. அப்ப கியா அந்த இதுக்கு தமிழ்ல இல்ல. ஆனா என்னது தமிழ் மக்களே நீங்க புரிஞ்சு கொள்ளணும். என்ன தெரியுமா? இப்ப ஒன்று கடைசி டைம்ல நாங்க சொல்றோம் நான் போறேன் இனி வரமாட்டேன்ற சந்தர்ப்பம் சொல்லி போறோம் தானே. இனி வரமாட்டேன்னு சொல்லிட்டு போறோம். அந்த டைம்ல நம்ம அண்ணையானவா அவர் இனி வரமாட்டார், அவர் போயிட்டார் சொல்லும் போது அண்ணகியா அப்படி பயன்படுத்துறது தமிழ்ல இருக்கு. சிங்களத்துல இருக்குது அப்படி. ஆனா தமிழ்ல அப்படி ஒன்று இல்ல. அதை நாங்க புரிஞ்சு கதைக்கணும். சரியா? சரி. அப்ப என்ன புழுவாங் என்ன திபுனா என்ன உணா போக வேண்டி வந்துட்டு என்ன உணா மாட்டேன் அது மட்டும் என்ன உணானே இன்னைக்கு எனக்கு போக வேண்டி வந்துட்டு இன்னைக்கு போக வேண்டி வந்துட்டுது என்ன உணா. சரிதானே? சரி. அப்ப என்ன அர்த்தம்? முடியாதுன்னு அர்த்தம். இப்ப இந்த எண்ணெயோட போட்டு பார்ப்போம். என்ன பே போக இயலாது. என்ன பே போக இயலாது. போக இயலாது. போக மாட்டேன். என்ன பே ரைட்டா? கண்ணபே சாப்பிட முடியாது. சாப்பிட மாட்டேன். கண்ணபே சாப்பிட மாட்டேன். சாப்பிட இயலாது. கண்ணபே. அப்ப பேன்ற சொல் பெரி பெருவ பே பெரினம் பெரி உணுத் பெரி விதிஹට பெரி தரம் பெரித அது பெய்தன்னு கேட்பாங்க. சரி. இது நான் பாப்போம். என்ன பே போக இயலாது. என்ன பே போக இயலாது. என்ன பெரி போக இயலாத. என்ன பெரி பார මොකද්ද? போக இயலாத பாதை எது? என்ன பெரி பார මොකද්ද? போக இயலாத பாதை எது? என்ன பெரி ஐ ஏன் போக இயலாது? என்ன பெரி ஐ ஏன் போக இயலாது? அப்ப என்ன பெருவ இயலாமல் என்ன பெருவ ஹிட்டியா போக இயலாமல் இருந்தேன். என்ன பெருவ මට දුක හිතුණා. යන්න බැරුව මට දුක හිතුණා. போக இயலாம நான் கவலைப்பட்டேன். போக இயலாம நான் கவலைப்பட்டேன். යන්න බැරුව මට දුක හිතුණා. යන්න බැරුව මට දුක හිතුණා. போக இயலாம நான் கவலைப்பட்டேன். යන්න බෑලු போக இயலாதாம். එයාට අද යන්න බෑලු. அவருக்கு இன்றைக்கு போக இயலாதாம். යන්න බැරි නම් ඉන්න කියන්න. எப்படி? போக என்றாலும் යන්න බැරි නම් ඉන්න කියන්න. போக இயலாவிட்டால் என்ன பெரி நம் இயலாதுண்டா. அந்த பெரி இயலாத நம் என்றால் நம் படிச்சிருந்த நம்ம ஒயா நம் நீங்க என்றால் அத நம் இன்றைக்கு என்றால் அந்த மாதிரி பெரி நம் இயலாதுண்டால் என்ன பெரினா இன்னைக்கு போக இயலாண்டா இருக்க சொல்லுங்க. என்ன பெரி நம் போக இயலாதுண்டால் அப்ப பெரி உணோத் இயலாவிட்டால் என்ன பெரி போக இயலாது விட்டால் போக இயலாவிட்டால் கண்ண பெரி உணுத் சாப்பிட இயலாவிட்டால் கண்ண பெரி உணுத் என்ன செய்றீங்க?
ஓ கண்ண பெரிய சாப்பிடல விட்டால் என்ன சரி எண்ண பெரிய உணவு போக இயலாமல் விட்டால் அப்ப எண்ண பெரிய உணவு போக இயலாமல் விட்டால் அடுத்தது பெரி விதிகட்ட ஏலாத மாதிரி එයාට இயலாத மாதிரி இருங்க එයාට යන්න බැරි විදිහට මොකක්කරි උපායක් කරන්න ඕන. அவருக்கு போக இயலாத மாதிரி ஏதாவது ஒரு உபாயத்தென்று செய்யணும். ஏதாவது ஒரு தந்திரம் பண்ணணும். ரைட்டா? එයාට යන්න බැරි විදිහට අපි උපායක් කරන්න ඕන. அவருக்கு போக இயலாத மாதிரி நம்ம தந்திரம் சூழ்ச்சி ஒன்று செய்யணும். சூழ்ச்சி. உபாய. தந்திரம் வந்து உபாய தந்திரம் வந்துட்டு கபடி. கபடி ஓ நரியா கபடியானே நரி தந்திரம் நரியா கபடியா தம்பிலත් කපටියානේ තම්බිලත් කපටි தம்பி மல்லிலா தம்பிமார் சரியான தந்திரவாதிகள் யாரு சார் யாரு சொல்றீங்க அது சும்மா தம்பி மாற சொல்றேன் சரி அப்ப அடுத்தது என்னன்னு சொன்னா என்னது உபாயன்னு சொன்னா சூழ்ச்சி யார்ட்ட அண்ணன் பெரிய விதிர உபாயக்கரான்னு ஒண்ணு அவங்களுக்கு போக இயலாத மாதிரி ஒரு சூழ்ச்சி செய்ய வேண்டும் சரி என்ன பெரிய விதிர பாரவாகன் என்ன பெரிய விதிர பாரவாகன் இப்ப போலீஸால சொல்லுவாங்க என்ன தெரியுமா நிமேஷ் அவங்களுக்கு எல்லாம் சொல்லுவாங்க என்னன்னு சொன்னா போலீஸ் நிலதாரி இஹல மகத்துரு කියනවා මොකක්ද දන්නවද අරගල කරුවන්ට එන්න බැරි විදියට පාර වහන්න போராளிகளுக்கு என்ன බැරි විදියට வர இயலாத மாதிரி என்ன බැරි විදියට வர இயலாத மாதிரி පාර වහන්න வீதிகளை மூடுங்க அப்ப අපි බැරි තරම් වැහුවා சார் இயலாத மாதிரி நாங்க மூடி இருக்கோம் சார் விளங்கிட்டா බැරි තරම් சொன்னா இயலாத அளவுக்கு බැරි තරම් පාර වහන්න බැරි තරම් මිනිස්සු ඉන්නවා சார் පාර වහන්න බෑ පාර වහන්න බැරි තරම් இயலாத அளவுக்கு බැරි තරම් இயலாத அளவுக்கு පාර වහන්න බැරි තරම් මිනිස්සු පිරිලා සෙනග පිරිලා சார் என்று சொல்லுவாங்க சரியா அப்ப இயலாத அளவுக்கு බැරි තරම් என்று வரும் சரி බැරිද இயலாதா இந்த බැරිද என்ற சொல்ல බැයිද என்றும் கேட்பாங்க விளங்கிட்டா බැයිද என்ன බැයිද போக இயலாதா என்ன බැයිද வர இயலாதா கண்ண බැරිද சாப்பிட බැරිද බැයිද ரெண்டு மாதிரியும் பயன்படுத்தப்படும் බැරිද என்ற இயலாதா அதை බැයිද என்று பயன்படுத்தப்படும் இது நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க சரியா அடுத்து நாங்க அந்த விலை படிச்சிருந்தானே இந்த கஸ்வல மரங்களில் பஸ்வல பஸ்ஸுகளில் பாரவல வீதிகளில் கெவல்வல என்னது வீடுகளில் படிச்சிருந்தானே இப்ப நாங்க வெளட்டன்னு படிச்சால் வெளட்டன்னு சொன்னா கிழுக்குன்னு அர்த்தம் பஸ் வலட்ட தீந்த கஹன்னு பஸ்ஸுகளுக்கு பெயிண்ட் அடிங்க பஸ் வலட்ட தீந்த கஹன்னு பஸ் வலட்ட பஸ்ஸுகளுக்கு பெயிண்ட் அடிங்க பஸ் வலட்ட அப்ப கஸ் வலட்ட வதுருதான்னு மரங்களுக்கு தண்ணீர் ஊத்துங்கள் கஸ் வலட்ட வதுருதான்னு மரங்களுக்கு தண்ணீர் ஊத்துங்கள் பெட்டி வலட்ட பொத்திகதான்னு பெட்டி வலட்ட பொத்திகதான்னு பெட்டிகளுக்கு புத்தகங்களை போடுங்கள் அப்ப வெள்ளட்டா கெழுக்குன்னு அர்த்தம் அப்ப வெளின்னு சொன்னா கெளிலிருந்து கஸ்வலின் கெடி கடாகத்தா மரங்களிலிருந்து காய்களை பறித்து கொண்டோம் கெவால்வலிங் சல்லிய கொதுகரா வீடுகளிலிருந்து காசு சேமித்தோம் அப்போ ஆபீஸ் சொல்லிங் கட்டி ஐங்கரா ஆபீஸ்களில் இருந்து ஆக்களை ஒதுக்கிட்டாங்க ஐங்கரான்னு வருது சரியா அடுத்தது டிக்காக்குன்னு படிச்சிருந்தானே இது டிக்கன்றதும் படிச்சிருக்கும் தானே டிக்கென்னு ஒன்று இருக்கு டிக்கென்னு சொன்னா கொஞ்சத்துல அர்த்தம் டிக்கென் தவ டிக்கெங் என்ன இன்னும் கொஞ்சத்துல நான் வரேன் தவ டிக்கெங் மாமா காணவா இன்னும் கொஞ்சத்துல நான் சாப்பிடுவேன் இந்த கொஞ்சத்துலன்னு சொல்றோம் அதான் டிக்கெங் டிக்கென் டிக்கென் அப்ப கொஞ்சம் கொஞ்சமாக டிக்கென் டிக்க கொஞ்சம் கொஞ்சமா அதை சேர்த்து எடுங்க டிக்கென் டிக்கெட்டு குரல கண்ணு டிக்கெட்டு குரல கண்ணு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து எடுங்க டிக்கெட் குரல டிக்கென் டிக்க வெடிக்கிறான்னு கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டுங்கள் டிக்கென் டிக்க வெடிக்கிறான்னு கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டுங்கள் அப்ப கொஞ்சம் கொஞ்சமாக டிக்கென் டிக்க அப்ப டிக்கெட்டுன்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சம் அர்த்தம் அடுத்தது டிக்கெட்டுன்னு சொன்னா கெழுக்குன்னு அர்த்தம் பஸ் டிக்கெட்ட பஸ்களுக்கு பஸ் டிக்கெட்ட பஸ்ஸுகளுக்கு இப்ப பஸ் வெள்ளட்டன்னு சொன்னாலும் பஸ்ஸுகளுக்கு தான்
பஸ் டிக்கெட்னு சொன்னா குறித்த களுக்குன்னு அர்த்தம். இந்த மே பஸ் டிக்கெட்ட இந்த பஸ்ஸுகளுக்கு அந்த மாதிரி குறித்து காட்டுற அந்த களுக்கு தான் அது. சரிதானே? அடுத்தது டிக்கெட்னு சொன்னா கொஞ்ச நேரத்துக்குன்னு அர்த்தம். டிக்கெட் மேක අල්ලගන්න. கொஞ்ச நேரத்துக்கு இதை பிடிச்சு கொள்ளுங்க. கொஞ்ச நேரம் இதை பிடிச்சு கொள்ளுங்க. கொஞ்ச நேரம் டிக்கெட்னு சொன்னா கொஞ்ச நேரத்துக்குன்னு சொல்ற அர்த்தம். கொஞ்ச நேரத்துக்கு விடத்தை பார்த்துக்கொள்ளுங்க. டிக்கெட் பலாகண்ண டிக்கெட் பலாகண்ணன்னு சொன்னா கொஞ்ச நேரத்துக்கு பார்த்துக்கொள்ளுங்கன்னு அர்த்தம். கொஞ்ச நேரத்துக்குன்னு சொல்றதுக்கு டிக்கெட்னு பயன்படுத்துவோம். அடுத்தது டிக்கம களே என்ற அர்த்தம். மேட்டிக்கம மட்டாத்தி மேட்டிக்கம மட்டாத்தி இதுகளே எனக்கு போதும். விளங்கிட்டா? பொத்திக்கம ஆத்தி புத்தகங்களே போதும். புத்தகங்களே என்று சொல்லி இழுக்கிறது தானே, அந்த ஏதான் இந்த மேண்டு வருது. சரிதானே? விளங்கிட்டா? இப்ப எல்லாருக்கும் விளங்கிட்டா? விளங்கிட்டா? சரி. அடுத்தது இந்த ஏ என்ற ஒரு சொல்ல எடுப்போம். சரியா? ஏ என்ற என்ன அர்த்தம்? அந்த, அது, அதோ அப்படின்ற அர்த்தங்கள் தரும். அந்த, அது, அதோன்னு அர்த்தம். சரிதானே? அப்ப தரம் என்ன அர்த்தம்? அளவு. ஏ தரம் அந்த அளவு. ஏ தரம் மம சல்லிக்காரேக் நிமை அந்த அளவு நான் பணக்காரன் கிடையாது. ஏ தரம் மம சல்லிக்காரேக் நிமை அந்த அளவுக்கு நான் பணக்காரன் கிடையாது. ஏ நிசா அதனால, ஏ நிசா அதனால அல்லது எனவே, எனவே என்ற அர்த்தம். எனவே அல்லது அதனால அர்த்தம். சரிதானே? எனவே நீங்க போயிட்டு வாங்க. ஏ நிசா வாகி இல்லைன்னு. அதனால நீங்க போயிட்டு வாங்க. ஏ நிசா வாகி இல்லைன்னு. சரியா? ஏ பவ அது தொடர்பாக, ஏ பவ மம தாண்டினே அது தொடர்பா எனக்கு தெரியாது. ஏ பவ மம தாண்டினே அது தொடர்பா எனக்கு தெரியாது. ஏ வகே அதை போல, ஏ வகேம அதை போலவே. ஏ கென அதை பற்றி, ஏ கெனம கதா කරනවා அதை பற்றியே கதைச்சு கொண்டிருக்கிறாங்க. ஏ கெனம அதை பற்றியே. ஏ விதிஹට அதே மாதிரி, ஏ விதிஹටම කරන්න அதே மாதிரி செய்யுங்க. ஏ விதிஹටම කරන්න அத மாதிரியே செய்யுங்க. ஏ அத்தர அதற்கிடையில், ஏ அத்தரன்னு சொன்னா அதற்கிடையில் அர்த்தம். ஏ அத்தர அதற்கிடையில், ஏ அத்தரையாகியா அதற்கிடையில் அவர் போயிட்டாரு. ஏ அத்தரம அதற்கிடையிலேயே என்ற அர்த்தம். ஏ கமனன்னு சொன்னா இந்த தொடங்கிட்டான் சொல்லும்போது, இந்த தொடங்கிட்டான்னு சொல்லும்போது ஏ கமன படங்கத்தா ஏ கமனன்னு பயன்படுத்துவாங்க. அடுத்து ஏ பாறை, ஏ பாறைன்னு சொன்னா அந்த வீதின்ற அர்த்தமும் தரும். விளையாட்டா? இதோ என்ற அர்த்தமும் தரும். ஏ பாறை என்ன சொன்னா இதோ, இந்த அடுத்ததாக, இந்த மறுபடியும் என்ன சொல்றோம்? மறுபடியும் தொடங்கிட்டான்னு சொல்றோம். ஏ பாறை பட்டாங்கத்தா இந்த மறுபடியும் தொடங்கிட்டான். ஏ பாறை மறுபடியும் இப்ப தொடங்கிட்டான்னு சொல்லும் போது ஏ பாறை பட்டாங்கத்தான்னு அர்த்தம். சரியா? அடுத்தது ஏட்டிக்க அவைகளை, ஏட்டிக்க அதுகளை, ஏட்டிக்க அதுகளை அவைகளை ரெண்டுக்கும் பயன்படுத்தலாம். ஏட்டிக்கட்ட அதுகளுக்கு, ஏட்டிக்கட்ட வத்துருதான் அதுகளுக்கு தண்ணி போடுங்க. ஏட்டிக்கட்ட தீந்த கஹன்ன அதுகளுக்கு பெயிண்ட் அடியுங்க. ஏ டிக்கெட் அதுகளுக்கு. ஏ விழாவ அந்த நேரம், ஏ விழாவ அந்த நேரம் அந்நேரம், ஏ விழாவ அந்த நேரம். ஏ தவச அந்த நாள், ஏ தவச அந்த நாள். மதகய ஞாபகம், ஹிதே மனசுல, ஆவா வந்ததே, தெய்யனே கடவுளே. அப்படியா வரும் விஷயம்? என்னண்டு சார்? அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே 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 நண்பனே. ஏ தவச හිතට அந்த நாள், ඒ දවස அந்த நாள். மதකය ஞாபகம், ஹிதே மனசுல நெஞ்சில, ஆவா ஹிதட்ட ஆவா மனசுல வந்துச்சு, யாழுவே யாழுவே யாழுவே. சரியா? சரி. அடுத்தது சார் இன்னொரு பாட்டு நீங்க போடணும் சார். என்னது?
அந்த வாழ்வே மாயம், அந்த பாட்டு வாழ்வே மாயம் உலகை மாயம் என்று ஒரு பாட்டு இருக்குது சார். ஓ அந்த பாட்டு எல்லா மொழியிலும் இருக்குது. தெலுங்குல இருக்குது, மலையாளத்துல இருக்கு, ஹிந்தியில இருக்கு, தமிழ்ல இருக்கு, கேட்க நல்லா இருக்கு. சிங்களத்திலேயே நான் காணையில. நீங்க அது ஒருக்கா பாடி விடுங்க அந்த பாட்டு. ஓ பாடுவோமா? நான் போட்டு விடுறேன் அந்த பாட்டு தமிழ்ல என்னன்னு. சார் மத்தக்கையண்டா ஞாபகம் வருந்ததா இல்ல ஞாபகமா? ஞாபகம் மத்தகைய. சரி, அடுத்தது சத்தியே. ஏ சத்தியே அந்த கிழமை. ஏ சத்தியே அந்த கிழமை. ஏ அவருத்து அந்த வருடம். ஏ அவருத்து அந்த வருடம். ஏ முகத்த அந்த தருணம். ஏ முகத்த மட்ட மத்தாக்குணா. அந்த தருணம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஏ முகத்த மட்ட மத்தாக்குணா. அந்த தருணம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஏ முகத்த. ஏ ஹங்கீம் அந்த உணர்வு, அந்த ஃபீலிங். ஏ ஹங்கீம தாமதீனம். அந்த ஃபீலிங் எனக்கு இன்னும் இருக்கு. ஏ ஹங்கீம தாமதீனவா அந்த உணர்வு எனக்கு இன்னும் இருக்குது. அடுத்தது ஏ ஆதரைய அந்த அன்பு. ஏ ஆதரைய அதனே அந்த அன்பு இன்றைக்கு இல்ல. ஏ மத்தக்கைய அந்த ஞாபகம். ஏ மத்தக்கைய ஒயாட்ட நே அந்த ஞாபகம் உங்களுக்கு இல்ல. ஏ ஆளுக்கம் அந்த நட்பு. ஏ ஆளுக்கம் அந்த நட்பு. ஏ ஆளுக்கம் அதனே அந்த நட்பு இன்று இல்லை. ஏ பெந்தீம அந்த உறவு. ஏ பெந்தீம அந்த உறவு. ஏ பெந்தீம அந்த உறவு. ஏ கியான்னே அப்படியேண்டா. ஏ கியான்னே அப்படி என்றால். ஏ கியூவே இப்ப என்ன சொன்னீங்க? ஏ கியூவே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏ கியூவேண்டா அப்படி என்றா என்ன அர்த்தம்? அர்த்தம் ஏ கியான்னேன்னு சொன்னா அப்படி என்றால் அர்த்தம். சரிதானே? அடுத்தது எஹெனாம் அதுவும் அப்படி என்றால் அர்த்தம். அப்படி என்றால் எஹெனாம். ஏ கானட்ட ஏ கானட்ட அந்த அளவுக்கு, அந்த கணக்குக்கு, அந்த அளவுக்கு ஏ கானட்ட. ஏ கானட்ட என்ன அர்த்தம்? அந்த அளவுக்குன்னு அர்த்தம். சரியா? சரி, அப்ப நிறைய விடயங்கள் நீங்க இன்றைக்கு கற்றுக்கொண்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றையோட பாடம் முடியுது. இந்த பாடம் முடியுது. அடுத்த பாடத்தை நாம நாளைக்கு தொடருவோம். சரியா? இப்ப உங்களுக்கு இருக்க யூடியூப்ல வருமா சந்தேகங்கள் சார்? கேளுங்க. இந்த யூடியூப்ல வருமா சார்? ஓ நான் போட்டு விடுவேன். சரியா? சரி சார். சரி, அப்ப இந்த காணொளியை யூடியூப்ல பாக்குறார்கள். உங்களோட கேள்விகளை நீங்க கேளுங்க. இப்ப கிளாஸுக்கு வரவங்கள்ட்ட நாம கேள்விகளை கேட்போம். அது ரெக்கார்டிங்ல இருக்காது. சரியா?